ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்கான எக்ஸாம் டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் ஃபார்மசிஸ்ட், ஃபார் ஆல் பேராமெடிக்ஸ், அதாவது நம்ம நர்சிங் அண்ட் தென் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு பேராமெடிக்கல் டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆர்ஆர்பி 2025க்கான ஒரு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்கோம். டென்டேட்டிவ்னா மேபி சேஞ்ச் ஆர் அந்த டேட்லேயே வந்து நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வீக்கெண்டில் ஃபாலோ ஆகல, வீக் நடுவில், அதாவது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஃபாலோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். கரெக்டாக அந்த டேட்டில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. அண்ட் தென் போன வாட்டி சென்டர் போட்ட மாதிரி இந்த வாட்டி வந்து மாற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரியராக ட்ராவலிங்காக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து உங்களோட டேட்ஸ் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணுறதாகட்டும், நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஏன்னா போன வாட்டி சென்னைக்கு அப்ளை பண்ணவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆந்திராவில் எக்ஸாம் சென்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டியும் மாறக்கூடும். அது வந்து எந்த பேசிக்கில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆதார் கார்டு வச்சு தான் நாங்கள் வந்து சீட் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஆர்ஆர்பி சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆதார் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் ஆதார் லொக்கேஷன் எங்கேயோ அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. அண்ட் தென் வந்து இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் பெனில் நடக்காது, ஃபுல்லாகவே வந்து கம்ப்யூட்டர் பேஸில் தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸாம் சென்ட்ரு அண்ட் தென் உங்களோட ஸ்பெசிஃபிக் டேட் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அது வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக மெயில் மூலயமாக வந்து கிடச்சிடும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து நாங்கள் யாருக்கு தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஃபார் ஓபிசி அண்ட் ஓசி. ஓசி அண்டுக்கு ஓபிசிக்கும் வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் தரமாட்டோம். அது வந்து ஒன்லி ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. அது வந்து நீங்கள் பில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து அதாவது உங்களோட ஸ்பெசிஃபிக் உங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து லொக்கேஷன் நீங்கள் வந்து எப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமு 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு 10ஆம் தேதி எக்ஸாம்னா 6ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார், அதாவது உங்களோட ஆதார் பயோமெட்ரிக் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்கன்னா என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஒரிஜினல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்களோ அந்த ஒரிஜினல், இன்கேஸ் நீங்கள் ஆதார் யூஸ் பண்ணிங்கன்னா ஆதார் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா பேன் கார்டு, இல்லைனா வந்து உங்களோட அதர் ஒரிஜினல்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். எப்பயுமே வந்து ஒரே ஒரு ஒரிஜினல் மட்டும் எப்பயுமே எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு 2 ஆர் மோர் ஆச்சு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இன்கேஸ் உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட அந்த நியூமரிக்கல் நம்பர், அந்த லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் வந்து சில சென்டரில் வந்து என்ன செக் பண்ணுவாங்க, அதர் ஸ்டேட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்டில் வருதா பேக்கில் வருதா அதெல்லாம் வந்து லூசுத்தனமாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் தென் வந்து உங்களோட பயோமெட்ரிக் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லெஃப்ட் தம்பு இல்லை ரைட் தம்பை வச்சு செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் சில எக்ஸாம் சென்டரில் வந்து நம்மளோட ஐயை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஐ செக் பண்ணுறாங்கன்னா ஆதார் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஆர் ரெக்வெஸ்ட், அதாவது உங்களோட ஆர்ஆர்பி, அதாவது உங்களோட சென்னை ஆர்ஆர்பி, பெங்களூர் ஆர்ஆர்பி, மும்பை ஆர்ஆர்பி அப்படின்னு செப்பரேட்டாக பிரியுது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து சென்னை ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சென்னை ஆர்ஆர்பியில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க, அஃபிஷியல் வெப்சைட்டை டே டு டேவாக வந்து செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து தான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நீங்கள் வந்து கூகுள் சர்வீஸ் ஆர் அதர் சர்வீஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராட் அதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதோட வந்து முடிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸில் தான் வந்து எக்ஸாம் நடத்துவோம். ஸோ மெரிட் பேஸில் தான் வந்து நாங்கள் வந்து கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாட்டி ஆர்ஆர்பி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மி, அந்த 65 to 70 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இந்த வாட்டி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நமக்கு வந்து கட் ஆஃபில் வரணும். கட் ஆஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீட்டு வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபார்மசி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாமல் அதர் சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது
நம்ம ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு அதெல்லாம் அந்த ஜென்ரல் சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுங்க. அதுதான் வந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து ஏற்றிவிடும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் வந்து இந்த வாட்டி வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, போன வாட்டி அட்டன் பண்ணவங்களும் இந்த வாட்டி அட்டன் பண்ணவங்க, ஸோ ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸ் வந்து படிக்கணும். இந்த சிலபஸாக படிப்பேன், இதை படிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் உங்கள் கையில் வந்துச்சுன்னா, எக்ஸாம் சென்டருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டு கம்பல்சரி. அதை 1லேருந்து 2 ஜெராக்ஸ் ஆச்சு போட்டுக்கோங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும். அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ஸ்மால் சைஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2. அண்ட் தென் வந்து ஒரு பிளாக் பென் எடுத்துக்கோங்க. அது வந்து சம்டைம்ஸ் உங்களோட சைன்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல்ஸ் ஒன்று ஆதார், இல்லை வந்து பேன் கார்டு, இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி அந்த மாதிரி சம்திங் மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் எதனா 1லேருந்து 2 ஒரிஜினல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து மேண்டட்ரி. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். இன்கேஸ் இதெல்லாம் எதனா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எப்பயுமே. நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர்டாக டைமுக்கு வந்து உங்களுக்கு வந்து 10:00 அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 9:00லாம் சென்டர் போயிடுங்க. ஏன்னா அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து உள்ளே வந்து சீட்டிங்லாம் அலோகேட் பண்ணும். கம்ப்யூட்டரில் தான் வந்து நமக்கு லாகின் பண்ணி உங்களுக்கு சீட்டிங் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட பாருங்கள். இதுலேயும் இல்லாமல் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் பிக்கர் அப்டேட்ஸ்லாம் வந்து ஃபார்மசிஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதம் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வேக்கன்சி வந்திருக்கு. அதாவது இஎஸ்ஐ வந்திருக்கு, எய்ம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பாய் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக வரும் போஸ்ட்டெல்லாம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரெகுலராக வீடியோ வந்து இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா ஒரு ஜாப்ஸை பற்றியோ, இல்லை வந்து எதனா ஒரு கண்டென்ட்டை பற்றியோ உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இஎஸ்ஐசி அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.